ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுத்தான் தெரியுமா? ரசூலுல்லா ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர். ஃபர்ஸ்ட் சோதனை என்ன தெரியுமா? ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ். அந்த அம்மா பெரிய சல்லிக்காராள், அந்த அம்மா பெரிய சல்லி. மாஷா அல்லாஹ், அற்புதமான குடும்பம், 6 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அமர்காலமாக ஓடுது. அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன? ரசூல்லா அல்லாஹ் ஏழையாக்கின. ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக்குவைக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பறிச்சது சல்லிய, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எடுத்தது சல்லிய. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும், எப்படி எங்கள் கல்பு ரெடி ஆகணும். ரசூலுடைய கல்பு அல்லாஹ் எப்படி இருந்தாங்க? பெரிய பணக்காரர் ஏழையா இருந்தால் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? என்ன ஆகும்? எப்படி இருந்தவர் அவர்? பணமா நடந்தவர், எப்படி ஆளவர்? பிசினஸ்ல அப்படி, அவர் பொண்டாட்டி அவ்வளோ சல்லி. அல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு பறிச்சான், ஃபர்ஸ்ட் சோதனை. ரெண்டாவது என்ன தெரியுமா? அவங்க மனைவி அல்லாஹ் எடுத்தார். நான் கேட்குறேன், சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறேன்னு உங்கள் பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த ஜனாசாவை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அல்லாஹ்வுக்கான கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கி ராத்திரி உங்கள் மனைவி, சின்ன சின்ன குழந்தைகள், நீங்கள் நினச்சாங்க ஃபாத்திமா பெரிய வயசு, ருக்கையா பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க சின்ன வயசு. மனைவி போனா வீட்டில், ரோட்டில் போனா ஏச்சி, வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. ரோட்டில் போனா அவர் சொல்ற பிரச்சாரம், அவரோட பணம் இல்லை, இப்போ அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு, மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் ஒரு சாதாரண லைஃபை கொண்டு போறாரு. ஒரு பெரிய பணக்காரர் அவர், அவருக்கு பணம் என்றா என்னன்னு தெரியும், சுகம் என்றா என்னன்னு தெரியும். அல்லாஹ் கொடுத்துட்டு தான் எடுத்தான். கொடுத்துட்டு சின்னத்தில் பறக்க போக்கில் வாப்பா இல்லை. ஃபர்ஸ்ட் சோதனை, வாப்பா இல்லோட கல்பு ரெடி ஆகுது. உம்மா, அல்லாஹ் உம்மாவும் எடுத்துட்டான். பால் கொடுக்க வந்த ஹலீமா வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த புள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏலாண்டு ஃபைனலாக ஊர் முழுக்க தேடிட்டு வந்தா ஆஃபர் அமையலை அவங்களுக்கு. சரி பரவாயில்லப்பா, இந்த புள்ளையை எடுப்போமே, எடுப்போமே. நீங்கள் போய் பாருங்க ஹதீஸ, எடுப்போமேன்னு எடுத்துட்டு போறாங்க. கடைசியா தான் ரசூல் எடுக்கிறாங்க. பால் கொடுக்கறதுக்கு கூட மக்காவில் வேற பிள்ளைகளை அவசரம் எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வல்லாஹி ஹலீமா, ஹலீமத்து சஅதியா ரசூலுல்லாஹ் வேணாம்ட்டாங்க. அந்த ஆஃபர் அவங்களுக்கு சரி வரல. இவ்வளோ கொஞ்சம் தாரீங்க பால் கொடுக்கறதுக்கு, அவங்க அந்த டைம்ல ஆஃபர் அடிப்பாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு அன்றைக்கு அமையல. அவங்க லாஸ்ட்டை வந்து பரவாயில்ல போனா போட்டும், இன்றைக்கு வந்த பயணத்தில் என்ன பண்ணேன், அவங்க மாப்பிள்ளைட்ட கேட்குறாங்க, ஹலீமத்து சஅதியா எடுக்கவா? என்ன செய்ய? பரவாயில்ல எடுங்கன்றார். என்ன செய்ய வேற இப்போ போறதுக்கு? அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ், அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வளர்ற நேரம் தாத்தாட்ட போய்த்து, தாத்தா இப்படிலாம் பிரச்சனை இருக்கு தாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்லை, எட்டி பார்த்து கவலையை சொல்ல ஒரு தம்பி இல்லை, ஒரு நானா இல்லை, யாருமே இல்லை. ஹலீமத்து சஅதியாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் வளர்றாங்க. வேற ஒரு பால் கொடுக்குறாங்க. எட்டி பார்த்தா உம்மாவும் இல்லை, வாப்பாவும் மௌத்து, உம்மாவும் இல்லை, உறவுகளும் இல்லை. அதனோட அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான். இப்படி அல்லாஹ் கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கினப்புறம் அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான். ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார், நேர்மையா நடக்கிறார். அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிறான். ஹதீஜா அம்மாவை எடுக்கிறான். ஒரு வருஷத்துல 3 அட்டாக், ஹார்ட் அட்டாக் மாதிரி 3 அடி. ஹாமுல் ஹுஸ்ன் வரலாறு பற்றி ஒரு வியர் சொல்லுவாங்க, அடி வந்த அடிச்சுட்டே இருக்குமெண்டு. ஒரு அடிக்கு மேல அடுத்த அடி. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேர்மையா நடக்க வல்லாஹி கதவை திறப்பான், வல்லாஹி கதவை திறப்பான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒரே ஆண்டி ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கஷ்டமான நாள் பேசிட்டு இருக்கிறாங்க, சும்மா பேசுறாங்க ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உஹது நாள் தானே, உஹது நாள் தானே. ஏன் உஹது நாள்ண்டாங்க? ரசூலுல்லாஹ்க்கு பல்லால் ரத்தம், இதால் ரத்தம். ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்துன்னு நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு நினைச்சாங்க. அதனால ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சது மதீனா வரலாறு. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உஹதுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை தாயிஃப்ல நான் ஓட என்ன அடிச்சாங்களே அதான் கவலையான நாள்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் உஹது இல்லை ஆயிஷா, உஹது இல்லை, அன்றைக்கு நான் தனிய, உஹதுல நிறைய பேர் பல்லு உடஞ்சிச்சு. தாயிஃப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சினேன், இஸ்லாத்தை சொன்னேன், யாருமே இல்லை, என்ன ஓட விட்டு அடிச்சாங்க. அவர் உளுந்தார், ரசூலுல்லாஹ் உளுந்தார். அது நடந்த ஆண்டுதான் அபூ தாலிப் செத்து போறார், அபூ தாலிப் மரணிக்கிறார். அந்த ஆண்டு, அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கல்பை ஸ்ட்ரென்த் படுத்தலாம். படிங்க. இது ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை என்பது ஜேர்னி. ஏண்ட லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போகுது தெரியும்? வல்லாஹி பெருசா நடக்கும். அது உண்மை, அது உண்மை. அல்லாஹ் நேசிச்சா பெருசா நடக்கும். உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும். வல்லாஹி நீங்க நேசிக்கிறதெல்லாம் அல்லாஹ் எடுத்து கேட்பான். சொர்க்கம் வேணுமா, நான் வேணுமா, அது வேணுமான்னு அல்லாஹ் கேட்பான். பதிலை ரெடி பண்ணுவதற்கு தான் இந்த களம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இது வாழ்க்கை நடந்தே ஆக வேண்டியது.
இது நடந்தாகும், யாருக்கும் தப்பே இல்லாத ஒரு முஃமின் இதை நம்புறான். அடுத்த நாள் சுகம் இல்லை, அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க, அல்லாஹ்வோட பேச சுகம் அனுபவிக்க போறீங்க. இதான் அடுத்த நாள். என்னாச்சு? ஒரே ஆண்டு ஹதீஜா அம்மா வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க, அவங்க வெளியே போன அபூ தாலிப் வந்து நிற்பாரு, குறைஷிகள் சும்மா இருப்பாங்க. அபூ தாலிப் முன்னாடி வந்தா, அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க, சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? வெளியே போனால் பிரச்சாரம் பண்ண அடி, ரசூல்லா கேச்சி பலத்த இது. இப்போ 7வது மட்டும் தாயிஃபில் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் அடித்து காயப்பட்டாங்க. தாயிஃப்ண்டா ஒரு 100 கிலோமீட்டர் மக்காவில் இருந்து. ஊரை மாற்றி பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க. ரசூல்லா எப்படி போனாங்க தெரியுமா? நானும் நீங்களே செய்ய மாட்டேன். ஹஜ்ஜிக்கு வருவாங்க அந்த மக்கள், எப்படி வருவாங்க? ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே காபத்தில் இது பண்ணுவாங்க. ரசூல்லா கூடாட்ட போய் கேட்பாங்க, நான் நபி தெரியுமா, ஏற்றுக்கொள்வீங்களா? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஒரு பணக்காரர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் கேட்கிற, நான் நபி, என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? நான் சொல்றது தெரியும். இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? பள்ளத்தாக்கில் போட்டாங்க, இலை கொலைகளை சாப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹ். அடுத்த சோதனை, பணக்காரர் சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம், மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வல்லாஹ் இந்த இடத்துக்கு வரல, மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க, எங்களை அடக்கி வச்சாங்க, வரக்கூடாதுன்றாங்க. எல்லாம் நடக்குதல்ல. இப்படி ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றுக்கு மேல் ஒன்று. எல்லாத்துக்கு மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ள ஆகப்பெரிய சோதனை தெரியுமா? கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மௌத்து, அடுத்த மகன் மௌத்து. ரசூல்லா மௌத்தாக முன்னாடி ரசூல்லாவுடைய 6 பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. ஒரு வாப்பாவுக்கு 6 ஜனாசாவுக்கு, குழந்தையோட ஜனாசாவுக்கு கலந்து கொள்றதுண்டா நீங்கள் நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று? அல்லாஹ்வுடைய வாப்பா உயிரோடு நிற்கிறார், அவருடைய 6 பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கலந்து கொள்றார். ஃபாத்திமா ரலியல்லாஹு ஜனாசாவை தவிர 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார், 6 பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று? இது சாதாரண வருத்தம் என்று? அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார். இதுதான் பாடம். அல்லாஹ்வுடைய இதுதான் துனியா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். யோசிச்சு தான் சொல்றியா? ஆமாம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன். கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் போச்சு, எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசல் என்று இருந்த சொந்த பூமி, அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ். எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம், பைத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பறக்க போக்களே அல்லாஹ் அடையாளத்தை வச்சான், ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. யானைகள் வந்து காபாவை ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. ரசூலுடைய இயல்புலேயே காபத்துல்லாவோட ரசூலுல்லாவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு. புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது, மக்காவில் ஒரு கல் இருக்குது, அவர் சாதாரண மனிதர், சஹீஹான செய்தி புகாரில் வருது, நான் கடந்து போவேன், அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது, வளமையாக சொல்லும் அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் நபி இல்லை. அப்போ மக்காவில் அல்லாஹ் அந்த அடையாளங்களை ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பத்திலே காட்டின. ரசூலுல்லாஹ் பிறகு சொல்றாங்க ஹஜ்ருல் அஸ்வதுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஹஜ்ருல் அஸ்வதை யார் தூக்கினது எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய பெரிய விஷயங்கள் மக்காவில் இருக்கு. அந்த ரசூலுடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க, காபா உன்னை விட்டு போயல. இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துல்லாவை பிரிய இயலாது. இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அந்த மண்ணில் பிறந்தவர், அந்த உணர்வோடு இருந்தவர். அவர் திரும்பி பார்த்து சொன்னார், உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார். அல்லாஹ் சொன்னான், போக வேண்டும் என்றான். அல்லாஹ் அந்த ஊரை எடுத்தான், உடைமையை எடுத்தான், சொத்தை எடுத்தான், ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேணும்?